ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்க. ஒரு அடுப்பில் எல்லாருக்கும் சேர்த்து டீ போட்டு வச்சுருந்தேன். இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருந்தேன். இன்னொரு அடுப்பில் சுண்டல் வேக வச்சுருந்தேங்க. இன்றைக்கி அவரைக்காய் சுண்டல் மாவத்தல் போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு நைட்டே பிளான் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேங்க. கீரை இருந்தது, சரி அதை தண்டுக்கீரையை போட்டு பொரியல் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். கீரையை மட்டும் காலையில் சாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, எப்பவும் படிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் கிச்சனுக்கு வருவேங்க. ஃபஸ்ட்டு கீரையை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், மிளகா வத்தல், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூட கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கீரையை நல்லா வாஷ் பண்ணி அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் குழம்பு தாளித்து விட்டுருந்தேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட மல்லித்தூளும் உப்பும் ஆட் பண்ணி மல்லித்தூள் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வர்றதுக்காக மூடி வச்சுட்டேன். குழந்தைங்க சத்து மாவில் கொலக்கட்டை கேட்டாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. அதுக்காக மாவு பசைஞ்சு வச்சுருந்தேன். கீரையிலையும் தண்ணி நல்லா வத்திருச்சு. கடைசியாக தேங்காய் போட்டு கீரை ரெடி ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து இறக்கி வச்சுட்டேங்க. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் தேங்காயும் வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி குழம்பு ஒரு கொதி வரட்டும்னு அதை மூடி வச்சுட்டேன். அப்புறம் கொலக்கட்டை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இட்லி பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இட்லி தட்டில் இந்த மாதிரி பிடிச்சி பொடி கொலக்கட்டையாக பண்ணிட்டேங்க. எப்போவும் நான் சத்து மாவில் கொலக்கட்டை பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங்கும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருவேன். எப்படியும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த டைமில் இதையே பாயில் பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா. கொலக்கட்டையை ரெடி பண்ணி முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் நான் அப்போவே வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா இப்போ ஒரு ரொட்டீன் சேரும், திருப்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு ரொட்டீன் சேரும், பாத்திரம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ உள்ள பாத்திரத்தை அப்போவே வாஷ் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். ஓகே, பை.